Hello friends, welcome back to Amazing Day World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர் கூட போட ரொம்ப டைம் ஆகுது, ஃபாஸ்டா போடுற மாதிரி ஒரு கூட சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கூடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஃபாஸ்டா போட்டு முடிச்சிடலாம். அது எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இந்த டிசைன்ல ஒரு சின்னதா ஒரு பவுல் நான் போட்டிருந்தேன். பவுல் அதுக்கு மேல மூடியும் சேர்த்து நான் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை பார்த்தே கத்துக்கலாம். நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். நிறைய பேர் வீடியோவே கிளியரா தான் போடுறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எதுக்குன்னு கேக்குறீங்க. ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு லைஃப் டைம் நான் டவுட்ஸ் கிளியர் பண்றேன். நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் கேட்கலாம், மெஷர்மெண்ட் கேட்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓகே, நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. நிறைய போடும்போது தான் உங்களுக்கு டவுட்ஸ் வருது. அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். ஜூம் கிளாஸஸ்லயும் நான் எடுக்கிறேன், ரெக்கார்டட் கிளாஸஸும் எடுக்கிறேன். அதனால நீங்க ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்படுது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க இந்த சிம்பிளான ஃபாஸ்டா போடக்கூடிய அருங்கோண கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 1.5 ரோல் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு உடன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உடன் ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மொத்தம் 7 அடி எடுத்துக்கோங்க. இந்த 6 இன்ச்சஸ்ல கரெக்டா வச்சு அளவு எடுத்துக்கோங்க. 7 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த 6 இன்ச்சஸ்ல கரெக்டா வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் இந்த அளவுல கட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயர்கள் நம்ம கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 26 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, நான் 26 ஒயர்களையும் கட் பண்ணிட்டு ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாட் போடுறதுக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாம ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு 2 ஒயர்களை மட்டும் எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போடலாம். கிராஸ் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இந்த ஸ்டெப்பு. இதுல 2 ஒயர்களையும் ஈக்குவலா மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஒயர்களையும் எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஒயரும் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயருக்கு மேல போட்டுட்டு கீழே சொரசொரப்பான ஒயர் இருக்கும், அதை ரைட் சைடு பக்கமா எடுத்து மேல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மேல இருக்க இந்த ஒயர்ல சொரசொரப்பான ஒயர் இருக்கு இல்லையா, இதை இந்த லூப்புக்குள்ள விடணும். நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 4 ஒயரையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஈக்குவலா இருக்கான்னு தெரியும். ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா அதிகமா இருக்கிற பகுதியில இருந்து கம்மியா இருக்கிற பகுதிக்கு இந்த மாதிரி தள்ளிட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா 2 ஒயர்களையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு நாட்டும் போடுறது காட்டுறேன். இந்த மாதிரி நாட் போடும்போது நமக்கு 13 நாட்ஸ் கிடைக்கும். எல்லா நாட்டும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இப்ப பாருங்க, நான் எல்லா நாட்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். 13 நாட்ஸ் இதுல இருக்கு. இதுல நம்ம ரன்னிங் ஒயர் சேர்த்து போட போறோம். அதுதான் இந்த கூடையில டிஃப்ரெண்டான மெத்தடு. இதை கவனமா பாருங்க. ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது பண்டலோட இருக்கும் பாருங்க. கட் பண்ணிட்டு மீதம் இருக்கிற ஒயரு அதுதான் அதுதான் ரன்னிங் ஒயர்னு சொல்லுவாங்க. ரன்னிங் ஒயரை உடன் ஸ்கேல்ல 3 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு மேலே வலுவலுப்பான பகுதி 3 ஃபீட் இருக்கும். கீழே இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி இடது கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல எடுத்துக்கலாம். அந்த நாட்ல ஒரு நாட் எடுத்துட்டு
இதுல வந்து மேல இருக்கிற 2 ஒயர்கள்ல ரெண்டாவது ஒயர் ரைட் சைடு இருக்கிற ஒயரை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒயர்ல நாட் போடக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க. நம்ம ரன்னிங் ஒயர் கூடைகளை எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போடுங்க. இந்த நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதில் திரும்பவும் சொல்கிறேன், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து 3 ஃபீட் இருக்கு. இனி வந்து இந்த ஒயர்ல தான் அடுத்தடுத்த நாட்ஸ் வந்து நம்ம போட்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒயர்ல நாட் போடணும். அடுத்தடுத்த நாட்ஸ்ல வந்து 2 ஒயர்களையும் நீங்க நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டும் லாஸ்ட் நாட்லையும் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்து இன்னொரு நாட் எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல மேலே 2 ஒயரும் கீழே 2 ஒயரும் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்க 2 ஒயர்லையும் இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போடுங்க. நான் எப்படி நாட் போடுறேங்கிறத கவனமாக பாருங்க. மேலே இருக்க 2 ஒயர்களில் தான் நாட் போடணும். கீழே இருக்க ஒயர்களில் நாட் போடக்கூடாது. சைட்லேருந்து ரைட் சைடு பக்கமாக நம்ம நாட் போட்டு வரணும். பாருங்க, ஒரு நாட் போட்டுட்டேன். இனி அடுத்து இன்னொரு நாட்டும் இதே மாதிரி போட்டுடலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். 3 நாட்ஸ் வந்து சேர்ந்து வரும். நம்ம கார்னர்ல வரும் பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல வரும். இந்த மாதிரி எல்லா நாட்ஸ்லயும் நீங்க வந்து நாட் போட்டுக்கணும். 13 நாட்ஸ் இருக்கு இல்லையா, 13 நாட்ஸ்ல இந்த மாதிரி நீங்க நாட் போட்டு வரணும். நான் சொல்றேன், இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர்ல மட்டும் நாட் போடணும். அது வந்து ஃபர்ஸ்ட் நாட்ல மட்டும்தான் போடணும். அடுத்தடுத்துல வந்து நம்ம வந்து 2 ஒயர்களையும் நாட் போட்டு வரணும். இதே மாதிரி எல்லா நாட்ஸ்லையும் நீங்க வந்து ரன்னிங் ஒயர் சேர்த்து நாட் போட்டு வாங்க. மொத்தம் வந்து 24 நாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் ஒரு ஒயர்ல நம்ம நாட் போடுறத விட்டுட்டோம். அதனால மொத்தம் வந்து 24 நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வாங்க. இந்த லைன் வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல வந்து 24 நாட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒயர்லயும் நான் நாட் போடல, லாஸ்ட் ஒயர்லயும் நான் நாட் போடல. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ரன்னிங் ஒயர் வந்து 3 ஃபீட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இது ரொம்ப முக்கியம். நீங்க லாஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட்லயும் நாட் போடக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு கீழேயும் இதே மாதிரி நீங்க நாட் போட்டு வரணும். இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர்ல மட்டும் நாட் போட ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு 2 ஒயர்களையும், ஒவ்வொரு நாட்ல இருக்க 2 ஒயர்களையும் 2 நாட் வந்து போட்டு வரணும். நாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும், அதெல்லாம் டைட் பண்ணிடணும். இந்த லைன்லயும் நமக்கு 24 நாட்ஸ் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் நம்ம வந்து நாட் போடாம விட்டுறணும். இப்ப வந்து கீழ் பக்கத்துலயும் நம்ம வந்து லைன் போட்டு முடிச்சாச்சு. எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம போட்டுவாங்க. இப்ப பாருங்க, கீழ் பக்கத்துலயும் நான் வந்து லைன் போட்டு முடிச்சாச்சு. இதுலயே நமக்கு அறுங்கோண வடிவம் தெரியுது பாருங்க. இந்த ரன்னிங் ஒயரை 3 ஃபீட் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கும் போதும் 3 ஃபீட்ல நம்ம ஆரம்பிக்கணும், முடிவுலையும் 3 ஃபீட் விட்டு நம்ம கட் பண்ணிடணும். இனி அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிராஸ் நாட் போடுறோம். அறுங்கோண கூடையில இந்த மாதிரி தானே போடுவோம், அதே தான் வந்து இதுலயும். இதுல வந்து 2 ஒயர்களையும் சேர்த்து நாட் போட்டு வரணும். இதுல எந்த ஒயரையும் மிஸ் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா கிராஸ் நாட் போட்டு வந்துருங்க. கிராஸ் நாட் போட்டுட்டு வந்துட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்றேன்.
இப்போ பாருங்க ரெண்டு பக்கமே நான் கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி ரன்னிங் ஒயரை சேர்த்து நாட் போடலாம். ரன்னிங் ஒயர் வந்து 3 ஃபீட் எடுத்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர்ல நாட் போடலாம். நம்ம கீழ் லைன்ல போட்டோம் பாருங்க, அதே மாதிரியே தான் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட்லயும் ஒரு ஒயர்ல நாட் போடக்கூடாது, விட்டுறணும். நாட்டையும் மிஸ் பண்ணாம போட்டுவாங்க. இந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். அடுத்த லைன்ல வந்து கிராஸ் நாட் வந்து போடணும். இதே மாதிரியே கீழேயும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஒயர்கள் சேர்த்து இதே மாதிரி கிராஸ் நாட் வந்து போட்டு வரணும். நீங்க வந்து பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. பாருங்க இந்த பேஸ் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க ரெண்டு பக்கமுமே கிராஸ் நாட் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்து பேஸ் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயர் லைன் வந்து 4 லைன் போட்டிருக்கிறேன். 5 லைன் வந்து கிராஸ் நாட் லைன் போட்டிருக்கேன். 4 லைன் வந்து ரன்னிங் ஒயர் லைன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு பேஸ் போட்டா போதும். எல்லா ரன்னிங் ஒயர் லைன்லயும் ஃபர்ஸ்ட் ஒயரையும் லாஸ்ட் ஒயரையும் நான் வந்து விட்டுருக்கேன், நாட் போடல அதுல. இனி அடுத்து வந்து சுத்திலும் போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ச்சஸ் ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து எல்லா நாட்ஸும் லூஸ் ஆயிருக்கும், அதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து வழக்கமா போடுற மாதிரியே தான் எல்லா ஒயர்களையும் நாட் போட்டு வரணும். ரெண்டு ஒயர்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு ஒயர்களையும் நாட் போட்டு வரணும். இதே மாதிரி இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. கார்னர்ல எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு எல்லா இடத்துலயுமே அருங்கோண டிசைன் வரும். இப்ப பாருங்க கார்னர் வரையும் நான் போட்டேன். கார்னர்ல எப்படி வருதுன்னு பாருங்க. கார்னர்ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கார்னர்லயும் இதே மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு ஒயர்ல ஒரு நாட் வீதம் போட்டு வந்துடணும். இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். பாருங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எல்லா ஒயர்களையும் நாட் போட்டு வரணும். கார்னர் வந்து டர்ன் பண்ணியாச்சு. எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம போட்டுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடுல 3 இடத்துல நம்ம கார்னர் வரும். அதே மாதிரி அடுத்த இடத்துலயும் 3 இடத்துல கார்னர் வரும். இந்த மாதிரிதான் இந்த கூடையோட பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா லேடர் நாட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்க இந்த இடத்துலயும் 3 இடத்துல கார்னர் வந்திருக்கு. இந்த இடத்துலயும் 3 இடத்துல கார்னர் வந்திருக்கு. இனி வந்து லேடர் நாட் போடலாம். லேடர் நாட் எப்போதும் போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிச்ச ஒயரை உள்ள சொருகிக்கலாம். சொருகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேலே வந்து சொரசொரப்பான பகுதி வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்குள்ள விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து இந்த லூப்குள்ள விட்டு எடுத்துடலாம். ரன்னிங் ஒயர் லூப்குள்ள தான் விடணும். இனி வந்து நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண தேவையில்லை. அடுத்த லைன்ல வந்து நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்து இது டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னா கட் பண்ணியும் உள்ள சொருகி விட்டுடலாம். நான் வந்து கட் பண்ணல, அடுத்த லைன்ல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் கட் பண்ணல. அடுத்து வந்து நம்ம கிராஸ் நாட் தான் போடணும். எந்த இடத்துல கிராஸ் நாட் வரும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த சென்டர்ல 2 நாட் இருக்கு பாருங்க, இதுலதான் வந்து கிராஸ் நாட் வரும். இந்த 2 ஒயர்களை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம கரெக்டா நாட் போட்டுட்டா போதும். அடுத்து வந்து எல்லாமே கரெக்டா தான் வரும். எந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் வரணுமோ அது எல்லாமே கரெக்டா வந்துடும்.
இப்போ இந்த இடத்துல கிராஸ் நாட் போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க எல்லா இடத்துலையுமே இந்த சென்டர்ல நமக்கு நாட் கிடைச்சிருச்சு. இந்த அருங்கோண டிசைன் இருக்கு பாருங்க, அதோட சென்டர்ல நாட் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லா கிராஸ் நாட் போட்டு வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸ் நாட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துட்டு நம்ம நாட் போட்டு வரலாம். அடுத்த லைனும் அதே மாதிரியே நம்ம வந்து ரெண்டு ஒயர்களில் நாட் போட்டு வரணும். ரன்னிங் ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு சுற்றிலும் நாட் போட்டு வரணும். ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் சுற்றும், ஒரு சுற்று வந்து கிராஸ் நாட் சுற்றும் போட்டு வரணும். ஒவ்வொரு ரன்னிங் ஒயர் சுற்று முடிவுலையும் லேடர் நாட் போடுறதுக்கு மறக்க கூடாது. லேடர் நாட் போட்டுட்டு நீங்க கட் பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா ரன்னிங் ஒயரை அடுத்த லைனுக்கு நீங்க வந்து ஒரு லைன் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். கிராஸ் நாட் ஒரு லைன் வரும் இல்லையா, அதனால அந்த இடத்துல ரன்னிங் ஒயர் வந்து சேர்க்க தேவையில்லை. அதனால லேடர் நாட்ல வந்து நமக்கு ஒரு லைன் வந்து ஸ்கிப் ஆகி வரும். இந்த மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அருங்கோண டிசைன் கிடைச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கோங்க. மேலே பாருங்க 3 லைன் மட்டும் நான் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் நாட் வந்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உள்ள சொருகிறதுக்கு நமக்கு ஸ்டிஃபா இருக்கணும் இல்லையா, அதனால மேலே வந்து 3 லைன்ஸ் ரன்னிங் ஒயர் லைன் போட்டிருக்கேன். இதுலையும் நான் வந்து ஒவ்வொரு லைன்லையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு லைன் ஃபோல்டு பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. உள்ள இன்செர்ட் பண்ணும்போது நம்ம ஜிக்ஸாக் ஷேப்ல தான் இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு லைன்ல வந்து ரன்னிங் ஒயர் வரும், ஒரு லைன்ல வந்து கிராஸ் நாட் வரும் இல்லையா, அதனால ஜிக்ஸாக் ஷேப்ல நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.